இந்த சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா எதுவுமே பார்க்க தேவையில்லை. கருநாள் தோஷம் பார்க்க தேவையில்லை, மரணயோக தோஷம் பார்க்க தேவையில்லை. குரு என்கின்ற கோளினுடைய ஒரு துணைக்கோள் தான் இந்த யமகண்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சூரிய அஸ்தமனமான பிறகு அந்த கருநாள் தோஷம் என்பதே கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல நேரம் என்பதும் சரி சூரிய ஒளியின் மூலமாகத்தான் கடத்தப்படுகிறது. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நல்ல நேரம் பார்ப்பதில்லையே ஏன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம இப்போ காலண்டரில் பார்த்தா கூட நமக்கு ராகு காலம், யமகண்டம், குளிகை அப்படின்லாம் நேரம் கொடுத்துருக்கா இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம்னா பகல் நேரத்தில் தான் கொடுத்துருக்கா, இரவு நேரத்திலே கொடுக்கவில்லையே அப்படின்னு சொன்னால், இரவு நேரத்திலே இந்த ராகு காலம் யமகண்டம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இரவு நேரத்திலும் வரும். ஆனால் அதை நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் அந்த டைம் எல்லாம் பஞ்சாங்கத்தில் நமக்கு கொடுக்கல. இரவிலும் ராகு காலம் என்பது உண்டு, இரவிலும் யமகண்ட காலம் என்பது உண்டு. ஆனால் அதை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டா. அதே மாதிரி இந்த சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா எதுவுமே பார்க்க தேவையில்லை, கருநாள் தோஷம் பார்க்க தேவையில்லை, மரணயோக தோஷம் பார்க்க தேவையில்லை. இந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? விடிகாத்தால 4:06 அப்படின்னு வரும் பொழுது நம்ம எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆக இந்த நல்ல நேரம் என்பதை இந்த சூரிய உதய காலத்தில் மட்டும்தான் பார்க்கிறோம். அதாவது சூரிய உதயம்னா காலையில் உதயமாற நேரம் மட்டும் இல்லை, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனமாகின்ற வரை, அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் இந்த நல்ல நேரம் என்பதை பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நிஜம். இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூரிய ஒளியின் மூலமாகத்தான் இந்த பாக்கி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்களுமே அந்த ஒளியைத்தான் நம் மீது பாய்ச்சி கொண்டிருக்கின்றன. இப்போ ஒவ்வொரு நாளுமே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பகல் பொழுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தோராயமாக பகல் பொழுது என்பது ஒரு 12 மணி நேரம் இருக்குன்னு வச்சுட்டோம்னா, இங்கே ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு 1.5 மணி நேரத்தை தனக்குரியதாக பிரித்து கொள்கின்றன. இதுதான் நிஜம். இந்த உண்மை கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 7 கிரகங்கள் போக இந்த ராகுவும் கேத்துவும் 2ஆக பிரியாமல் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தே ஒரு நேரத்தை தனியாக பிரிச்சுக்கிறார். ஆக மொத்தம் 8 1.5 மணி நேரமாக பிரிக்கப்படுகிறது. 8 பாகங்களாக பிரித்து, அதாவது 3.25 நாழிகை அப்படிங்கிறது தான் பிரிப்பார். ஒவ்வொரு 3.25 நாழிகையும் ஒரு கிரகத்திற்கு உகந்ததாக மாறுகிறது. இந்த ராகு கேத்துக்களுக்கு உரிய நேரம் தான் இந்த ராகு காலம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி குரு என்கின்ற கோளினுடைய ஒரு துணைக்கோள் தான் இந்த யமகண்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சனி என்கின்ற கிரகத்தினுடைய ஒரு துணைக்கோள் தான் குளிகன் அப்படிங்கக்கூடிய விஷயம். இந்த கிரகங்கள் ஆட் பண்றதுனால தான் அவர்களுடைய தாக்கமானது இந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றார். இது எல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இந்த நல்ல நேரம் அல்லது ஒரு அசுப காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சூரிய ஒளியின் மூலமாகத்தான் இங்கே கடத்தப்படுகிறது. இந்த உண்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கரிநாள் அப்படின்னு சொல்றான்னா, இந்த கரிநாளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, சூரியனினுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்றார். அப்ப கரிநாள் தோஷம் என்பது சூரிய ஒளி இருக்கக்கூடிய அந்த பகல் பொழுதிற்கு மட்டும்தான் அப்ளிகபிளே தவிர, பகல் பொழுது முடிந்து மாலை நேரம் என்பது வந்துவிட்ட பிறகு, அதாவது சூரிய அஸ்தமனமான பிறகு அந்த கரிநாள் தோஷம் என்பதே கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரணயோக நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இந்த அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம்லாம் எதை கொண்டு தீர்மானிக்கிறார்கள் சொன்னால், அந்த கிழமையையும் அந்த கிழமையிலே இடம்பெறக்கூடிய நட்சத்திரத்தையும் ஒன்றாக இணைத்துத்தான் தீர்மானிக்கிறார்கள். அந்த கிழமை என்பது ஒரு கிரகத்தினுடைய தாக்கம் பெற்றதாக இருக்கிறது அல்லவா? உதாரணத்திற்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம எடுத்துட்டோம்னா, இன்றைய தினம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அதே மாதிரி இன்னைக்கு இந்த நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு பூராடம் நட்சத்திரம்னு சொன்னா, இந்த பூராடம் நட்சத்திரம் என்பது சந்திரன் அந்த நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஆக இந்த செவ்வாயும் சந்திரனும் இணைந்து இன்றைய தேதியில இந்த யோகத்தை தருகிறது என்று பெயராகிறது. ஆக இது கூட எப்படி இங்க அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னா, இந்த சூரிய ஒளியின் மூலமாகத்தான்
சந்திரனுக்கு இயற்கையிலே ஒளி என்பது கிடையாது. சந்திரன் ஒரு பூராட நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார், பூராட நட்சத்திர கூட்டத்திற்கு இடையிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் எனும் பொழுது இவர் அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிப்பார் அல்லவா, அதுதான் அங்கே ஒர்க்காகிறது. அதனால் அந்த மரணயோகம், சித்தயோகம், அமிர்தயோகம் என்பது கூட இந்த பகல் பொழுது நேரத்தில் மட்டும்தான் இந்த தோஷமானது வந்து சேருமே தவிர இந்த தோஷ காலமானது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வருவதில்லை. நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நல்ல நேரம் என்பதும் சரி, இந்த அசுப நேரம் என்பதும் சரி, இந்த அசுப காலங்கள் என்பது சூரிய ஒளியின் மூலமாகத்தான் கடத்தப்படுகிறது. ஆக சூரிய ஒளி அப்படிங்கிறது அஸ்தமனம் ஆயிடுத்து, சூரியனுடைய ஒளி இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே இந்த அசுப கிரகங்களினுடைய தாக்கமானது வந்து சேருவதே கிடையாது. அதற்கு பிறகு நாம் நாள் நட்சத்திரமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். ஒரே ஒரு நாளை தவிர, அமாவாசை நாளை தவிர மற்ற நாட்களை பொறுத்தவரை சூரிய அஸ்தமனமான பிறகு நாம் எல்லா விதமான விசேஷங்களையுமே தாராளமாக செய்யலாம். இதைத்தான் நமக்கு ஆந்திராலாம் பார்த்தோம்னா அவங்க அந்த குறிப்பிட்ட நாளில் லக்னம் மட்டும்தான் எடுத்துப்பாளே தவிர அவர்கள் இரவு நேரத்திலே தான் பெரும்பாலும் திருமணத்தை நடத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இரவு நேரத்திலே தோஷம் என்பது இருப்பதில்லை என்பதால் தான். ஆந்திராவில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் இந்த பாணி கிரகணம் அப்படிங்கிறதே வச்சுப்பா. அந்த கையை பிடிச்சுண்டு அந்த பிரதட்சணம் பண்ணி வராலியா ஹோமகுண்டத்தை, அதை பெரும்பாலும் பார்த்தா இரவு நேரத்தில் தான் அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இரவு நேரம் முழுவதுமே நல்ல நேரமாகவே இருக்கிறது. கிரகங்களினுடைய அசுப பார்வையானது அந்த நேரத்திலே வந்து சேருவதில்லை என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை. இந்த உண்மையை நாமும் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலுமே நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.